நான் இந்த கதையை படிச்சுட்டு ஹரிஷ் சொன்ன அதே அந்த விஷயம் எல்லாம் எனக்குமே மெயினா அந்த நாஸ்டாலஜி ஃபேக்டர்னு பார்க்கும்போது நம்ம கூட குடும்பத்தோட நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியுது. அது எல்லாமே வந்து இருந்தது. அண்ட் அதே ஒரு சின்ன இதுதான் எனக்கும் அந்த வட்டார வழக்குலன்னு படிக்கும் போது அது கொஞ்சம் புதுசா இருந்தது. ஒரு 2-3 வாட்டி அந்த லைனை திருப்பி திருப்பி படிக்கும் போதுதான் ஓகே இது சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி அந்த மீனிங் அதெல்லாம். பட் அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனா கடைசியா அந்த கதையோட தாக்கம் இருக்கு இல்லையா, அது நிஜமாலே கொஞ்ச நேரத்துக்கு என்னால அதை விட்டு வெளியில வரவே முடியல. அதுவும் இப்போ அந்த நான் இப்ப சொன்ன மாதிரி அது உண்மை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு இப்பவுமே மைண்ட்ல பின்னாடி உட்காந்துட்டு எனக்கு அது ஏதோ ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. முதல்ல கதையை படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி பத்தி பேசும் போதே ஒருவேளை இது இங்கதான் போகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கெஸ் ஒரு யூகிப்பு எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் அந்த தொழில் சார்ந்து பேசும்போது அவங்களோட வாழ்வியலை பத்தி பேசும்போது கதை இங்கதான் போகுதுன்றது எனக்கு ஆக்சுவலா தெரியுது. முதல்ல அது தெரியறதே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த மாதிரி தெரியக்கூடாது. பட் அந்த அளவுக்கு தெரியுதுன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது, நமக்கு அது பரவலா நடக்குதுன்றதே வந்து ஒரு ரொம்ப வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது இவ்வளவு ஈஸியா நமக்கு அது புரியுது அப்படின்னும் போது அது என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் அதை ஃபர்ஸ்ட் ஹேண்டா இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு, அந்த வாழ்க்கையில இருந்து அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு அது அந்த கதையை கடைசியா நீங்க கிளைமேக்ஸ் சொல்ல விரும்பல. மேபி சில பேர் படிக்காம இருந்ததுனால இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அதை ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஃபுல்லா படிச்சா அவங்களுக்கு அந்த தாக்கம் இன்னும் இதா இருக்கும். ரொம்ப நேரம் அதுவும் அந்த கிளைமேக்ஸுக்கு கொண்டு போற சமயத்துல அந்த அந்த குழந்தையோட அந்த இன்னசென்ஸ், அவங்க அந்த பிரபுவும் முனியும் அவங்க 2 பேரும் வெளியில சுத்திட்டு ஜாலியா பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு போகும்போது அந்த 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 குழந்தை பருவத்துக்குன்னு இருக்கிற அந்த ஒரு சின்ன விளையாட்டு, அந்த ஒரு பேச்சு, கசனோட அண்ணா கூட பேசிட்டு போறது அது இதுன்னு அது கடைசியா இவ்வளவு தூரம் அதை அழகா காமிச்சிட்டு அது அந்த மாதிரின்னு முடிக்கும் போது நிஜமாவே அந்த தாக்கம் ரொம்ப ரொம்ப பாதிச்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அது சொல்ற மாதிரி இது வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம எல்லாம் இது இந்த மாதிரி ஒரு இதை வந்து எவ்வளவு சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்கீம்ஸ் நிறைய எல்லாம் இருந்தாலுமே இந்த கதைக்குள்ளே இன்னும் 2 அந்த சைக்கிள்குள்ளேதான் அவங்க இன்னும் இருந்துட்டே இருக்காங்க நிறைய பேரு அப்படின்றது. ஒண்ணு வந்து அந்த பையன் வந்து சரியா ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னு அந்த அக்காட்ட சொல்றது இருக்கட்டும். அப்ப அது வந்து அந்த சைக்கிள்குள்ளேதான் அவங்க திருப்பி திருப்பி நிறைய பேருக்கு இன்னும் அது போயிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி அந்த கருப்பன் கேரக்டர் வந்து அந்த ஊரு சாராயம் காய்ச்சறது அந்த இதெல்லாம் ஏதோ ஒரு வேலைக்கு அந்த கருப்பன் கேரக்டரும் கூட போறதுனால அவங்களும் என்னதான் இருந்தாலும் அந்த அந்த இது கொடுமையெல்லாம் அனுபவிச்சாலும் அந்த சைக்கிள்குள்ள அவங்க திருப்பி திருப்பி இருந்துட்டே தான் இருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு அதுல இருந்து வெளியிலவே வர முடியல அப்படின்ற சிச்சுவேஷன் யோசிக்கும் போது அதுவுமே ரொம்ப வெக்ககேடா தான் இருக்கு. ஆக்சுவலா அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப இதாதான் இருக்கு. அந்த தாக்கம் வந்து நிஜமாலே மிகப்பெரிய தாக்கம். சொல்ற மாதிரி இது இன்னும் ஒரு நாவலா எழுதியிருக்காங்க. சிறுகதையா எழுதும் போது இவ்வளவு தாக்கமா இருக்கும் போது இன்னும் நாவலா எழுதியிருந்தாங்க, அது நம்ம விலாவரியா படிச்சிருந்தோம் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப இதாதான் இருக்கும். ஆனா ஒரு சின்ன விண்ணப்பம், உங்களுக்கு தெரியும் 2 பேரும் அந்த படம் நீங்க அந்த 56 பக்கம் எழுதுனீங்கன்னு சொன்னீங்கல்ல சுந்தரன், அதை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா, நீங்க ஸ்கிரீன் பிளேவா எவ்வளவு, ஏன்னா காட்சிப்படுத்துதெல்லாம் நீங்க எழுதிருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். அதை படிக்கிறதுக்கும் அதை விஷுவலைஸ் பண்ணி பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கு. உங்களால முடிஞ்சதுன்னா அதை ஷேர் பண்ணுங்க. அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா